முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நல சங்கம் தமிழ்நாடு மாநில தலைவர் நான் எஸ்கே ஸ்ரீனிவாசன் மற்றும் என்னுடன் இணைந்து மிஸ்டர் அமல்ராஜ் ஒய்ஃப் மேரி மஞ்சுளா அவர்களும் ஆணையர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். என்னவென்றால் நடிகர் சீமான் வீட்டில் அவர் பாதுகாவலராக இருக்கும்போது பிரவீன் ராஜேஷ், அதாவது நீலங்கரை ஆய்வாளர், முறையாக நடந்து கொள்ளவில்லை. அவரை அடித்து இழுத்து கொண்டு போய் துன்புறுத்தி வழக்குகள் போட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். நீங்களும் எல்லாம் சோசியல் மீடியாவில் கண்டீர்கள். ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரன் நாட்டுக்காக உழைத்து தாய் நாட்டுக்காக சேவை செய்து இந்திய எல்லையில் இரவும் பகலும் பாராமல் இயற்கை கேடுகள் முன்கொண்டு 25 வருஷம் சர்வீஸ் முடித்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பிஸ்டல் லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு ஆவணங்கள் அடிப்படையில் அவர் ஒரு சர்வீஸ் செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு டீசெண்டாக ஹேண்டில் பண்ண அதாவது இது கேஸ் போட்டது வளசரவாக்கம் ஆய்வாளர். வளசரவாக்கங்கிற நோட்டீஸ் விட்டுறாங்க. வளசரவாக்கம் நோட்டீஸ் ஓட்டினா வளசரவாக்கம் நோட்டீஸ் மீது நீலங்கரை ஆய்வாளர் எப்படி ஒரு முறைகேடு இல்லாமல், அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் ஒரு கேட்டு திறந்த உடனே அட்டாக் பண்ணுறது, இது எந்த விதத்தில் நாகரிகம்? இது நல்லதா? நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும். இங்கே சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்திருக்க எல்லா மீடியா சேனலுக்கும் தெரிவிக்கணும். ஒரு எல்லை வீரனை இப்படி ஒரு அத்துமீறி ஒரு தீவிரவாதை தாக்குதலை போன்று தாக்கி அவர்களை 3 மணி நேரம் தனியாக கொண்டு போய் மனைவி மக்களையும் பேச விடாமல் தடுத்தது எந்த விதத்தில் நியாயம்? இந்த நியாயத்தை எங்கே கொண்டு போய் சேர்ப்போம்? ஆகவே எங்கள் நியாயத்தையும் எங்களுடைய மனுவையும் நாங்கள் 2 பேரும், அதாவது அமல்ராஜுடைய மனைவியும் சங்க தலைவராகிய நானும் மற்றும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் இவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஆணையர் அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இதன் மீது தக்க விசாரணை மேற்கொண்டு அவருக்கு தவறுதலாக ஒரு வீரனை அடித்தும் துன்புறுத்தியும் ஒரு விசாரணை இல்லாமல் துன்புறுத்ததுக்காக அவர் மேல் மேற்கொண்டு தக்க நடவடிக்கை வேண்டும் என்று அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக எங்கள் கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது போல தான் ஒரு தீவிரவாதியை தாக்குவது போல ரொம்ப அநாகரிகமாக எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை உரிய விதத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதை எடுத்து அவங்க விசாரிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விசாரிப்பாங்கங்க நம்பிக்கையில் நாங்கள் இதாங்க. நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வீட்டில் காவல் பணி செய்து கொண்டிருந்த ஒரு முன்னாள் படை வீரர், அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் பிரச்சனை இருக்கலாம், அல்லது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கும் காவல்துறைக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அவர் ஒரு டிசிப்ளின்டு பர்சன். அவருடைய வேலை என்னென்னா அங்கே வர்றவங்கள யார் என்ன அப்படின்னு கேட்டு அவர் வேலை செய்கிற இடத்துல அதை சொல்லி அவங்க உள்ளே வர சொன்னால் உள்ளே அனுமதிப்பார், இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார். இதுதான் அவருடைய டியூட்டி. அதை செய்து கொண்டிருந்தவர் தான் மதிப்புக்குரிய அமல்ராஜ் அவர்கள். அவரை ஒரு காவல்துறை ஆய்வாளர், இந்த நீலாங்கரையினுடைய காவல்துறை ஆய்வாளர் கூட 2 யூனிஃபார்மே போடாத 2 பேர், அவங்கள போலீஸ்காரர்கள்னு நினைக்கிறதா இல்லை ரவுடிகள்னு நினைக்கிறதா? அவங்கள கூட்டிகிட்டு நேராக போய் கதவை திறந்த உடனேயே உள்ளே பூந்து அண்ணன் அமல்ராஜ் அவர்களை நெஞ்சில் கை வச்சு அடித்து ஒரு குற்றவாளியை அடித்து இழுத்துட்டு போகிறது மாதிரி 3 பேர் சேர்ந்து அடித்து சட்டையெல்லாம் கிழித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி அப்படின்னு அவர் சொல்கிறார். இராணுவ அதிகாரியாவே யார் அதிகா அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அடிக்கும்போது அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, போலீஸ்கார மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறார். அங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு. அதில் ஒரு இடத்துல கூட அண்ணன் அமல்ராஜ் காவல்துறையில மேலே கை வைக்கலை. இவங்க தான் போய் அவரை அடித்து கொண்டுட்டு வராங்க. ஆனால் இந்த பிரவீன் ராஜேஷ் என்கிற அந்த காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய நாடகம் நடத்துகிறாருன்னு பாருங்கள். அடித்து இழுத்துக்கிட்டு வரும்போதே அவர் சொல்கிறார், என்ன தைரியம் இருந்தால் நீ போலீஸ் மேலே கை வச்சிருப்ப,
போலீஸ் மேலே கை வைக்கிறியாடா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வளோ பெரிய பொய். சரி, கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு தெரிஞ்சிருச்சு. கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த ஜீப்புக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவரை ஒரு திறந்த வெளிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கிட்டத்தட்ட அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் வீட்டிலிருந்து நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு 5 நிமிடத்தில் போயிடலாம் வாகனத்தில். ஆனால் 1 மணி நேரம் அங்கே வச்சு இந்த கைது பண்ணி கொண்டுட்டு போன அந்த 2 பேரையும் வச்சு அடிச்சிருக்காங்க. கீழே இறக்கி விட்டு சுற்றி நின்று 3 பேரும் கட்டுமையாக தாக்கியிருக்காங்க. அதோட மட்டும் அவர்களுடைய வெறி அடங்காமல் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணுக்கு முன்னாடியே ராடில் வந்து துணியை சுற்றி அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. நம்ம ஃபெலிக்ஸ் ஜெயராஜை வந்து எப்படி வந்து கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அது போன்ற ஒரு கொலை முயற்சியை பிரவீன் ராஜேஷ் அவர்கள் செய்திருக்கிறார். அவர் மனநிலையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருத்தர் இப்படியா வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பொதுமக்கள் மத்தியில் பணியாற்றுகிற ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படியா வெறித்தனமாக மிக மோசமாக எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தரை இப்படியா தாக்குவாங்க? சொல்லுங்க பாப்பா. அப்போ இதுக்கு உள்நோக்கம் என்ன? எதற்காக நீங்க வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க? அந்த அம்மா, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகன்கள் தன்னுடைய தந்தையாரே காவல்துறையை அடித்து இழுத்துட்டு போன வீடியோவை பார்த்துட்டு அங்கேருந்து பதறி ஓடி வர்றாங்க. நீங்கள் முறையாக என்ன செஞ்சுருக்கணும்? அவன் கைது பண்ண உடனேயே அவங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் தெரிவிச்சிருந்துருக்கணும். தெரிவிச்சிங்களா? இல்லை. ஆனால் அவர்கள் அந்த 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 வீடியோவை பார்த்தா ஒரு சாதாரணமாக ஒருத்தன் பார்த்தாவே பதறி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனை ஒரு 3 பேர் சேர்ந்து அடித்து சட்டையை கிழித்து கொண்டுட்டு போய் நீங்கள் காருக்குள்ளே வச்சு குத்தி தள்ளுறீங்க. அதை பார்த்து அவங்க ஓடி வந்து தன்னுடைய கணவனை பார்க்கணும்னு 3 மணி நேரம் நின்று இருக்காங்க அந்த காவல் நிலையத்தில். உள்ளே பார்க்க அனுமதிக்கலை. என்ன காரணம்? எந்த சட்டத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு? சொந்த பிள்ளைகள் 2 பேர் தன்னுடைய தந்தையை அடித்ததை கண்ணால் பார்த்து கதறி வந்து நிற்கிறாங்க. 2 பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். அவங்க ஏன் தன்னுடைய தந்தையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் காவல்துறையா இல்லை வந்து வேறு ஏதாவதுமா? சொல்லுங்கள் பாப்பா. ஆக சீமானவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் சொல்கிறோம், சட்டப்படி ஒரு சம்மனை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் ஒட்டி இருக்கக்கூடாது. வீட்டில் யாரும் இல்லைன்னு தான் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னதே போலீஸ் தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இதில் என்ன உள்நோக்கம்? சரி, ஒட்டிட்டீங்க. ஒட்டின சம்மனை அந்நியார் சீமானவர்களுடைய மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க வேலைக்காரங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை கிழிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்காங்க. அவங்க போய் அதை கிழிச்சிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் அந்நியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. கிழிச்சதை வச்சு அவங்க படிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஊடகத்தில் சொல்கிறாங்க, நான் தான் கிழிச்சிக்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு. ஒட்டுனதோட அதை வீடியோ எடுத்துகிட்டு போங்க அல்லது ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. போலீஸுக்கு அதை கிழிச்சா என்ன? கிழிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா 2 பேரை சென்ட்ரி போட வேண்டியதானே? இது சீமான் வர்ற வரைக்கும் இந்த சம்மனை கிழிக்கக்கூடாதுன்னா 2 பேரை பாதுகாப்புக்கு போட வேண்டியதானே? அதுவா உங்களுக்கு வேலை? நாங்கள் காவல்துறைகள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரவீன் ராஜேஷ் போன்றவர்களை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மனநோயாளிகளை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்று வைத்திருந்தால் அரசுக்கு மட்டுமல்ல காவல்துறைக்குமே மிகப்பெரிய இழுக்கு, கேவலம் வந்து உருவாகும். அதனால்தான் இன்றைக்கு அவர் வேலை செய்த அந்த பார்டர் போலீஸில் இருந்து அதிகாரிகள் வந்து அவங்களுடைய அசோசியேஷன்லேருந்து வந்து இன்றைக்கு வந்து அவங்க மனைவியோடு இணைந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பியூர் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல். ஒரு மனித நேயம் உள்ள மனிதன் எவனும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டான். அப்படியான செயலை செய்திருக்கிறதுனால மனித உரிமை கமிஷனில் கொண்டு வந்து அந்த எங்களுடைய முறைப்பாடுகளை எழுதி கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். உறுதியாக மனித உரிமை கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மனித உரிமை கமிஷன் மட்டுமில்லை, இது இன்னும் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் இதில் எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் நாம் தமிழர் கட்சி எடுக்கும். ஆமாம், அந்த காவல்துறை அதிகாரி வெறி கொண்டு அந்த இடத்துல கவரேஜ் பண்ணிட்டு இருக்க பத்திரிகையாளர்களையும் போய் அடிக்க போறாரு. இது 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 வந்து மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். இதை ஏற்கவே முடியாது. நோட்டீஸ் ஒட்டினது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது வலசரவாக்கம்.
அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீலங்கரையா? இது எந்த விதத்தில் நியாயம் இது? இப்போது அங்கே யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, நோட்டீஸ் ஒட்டி வீட்டில் ஒட்டிட்டாங்க, காவலாளி கீழ்ச்சி பண்ணாங்க. தேவையானவங்களே, அதாவது அடுத்த வாரிசு, சீமான் அடுத்த வாரிசு யார்? அவங்க மனைவி நீ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நோட்டீஸ் நான் தான் கீழ்ச்சி பண்ணேன். அப்போ அங்கே காவல் புரிகிற அமல்ராஜுக்கும் இந்த நோட்டீஸ் என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த பர்பஸ்க்காக நீங்கள் அது செஞ்சீங்க? அப்போ நாங்கள் இதுதான் நாட்டில் எல்லையில் காத்துட்டு வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்களா நீங்கள்? நாங்களும் அதே காக்கி ட்ரெஸ் தான் போட்டு நாங்கள் எங்கள் உழைச்சிட்டு எங்கள் நாட்டுக்காக உழைச்சிட்டு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் உரிமையை, எங்களுடைய பணியை தடுக்கிறது யார்? நீங்களா நாங்களா? ஸோ இதெல்லாம் நியாயமா? அது எந்த விதத்தில் யாருக்கிட்ட போய் ப்ராப்ளத்தை சொல்கிறது? அதனால தான் நீதி இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஆணையர் அவர்களிடம் அவர் மனைவியும் நாங்கள் சேர்ந்து கொடுத்துருக்கோம். அவர் ராஜேஷ் மீது, அதை ஆய்வாளர் ராஜேஷ் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களோட பிரார்த்தனை. அவர் உள்ள வரும்போது தாக்கம் உட்பட்டார் அப்படின்னு சொல்லி தான் சார். எப்படி சார் ஒரு கேட்டு திறந்து ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வீடியோ வந்திருக்கு, இணையதளங்கள் முழுதும் வீடியோ இருக்குது. கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாரு, போன உடனே அடிக்கிறார். இவர் தான் அடிக்கிறார். அடுத்து அவங்க கூட வந்த ரெண்டு பேர் சேர்ந்து அவரை அடித்து இழுத்துக்கிட்டு வராங்க. அவர் எதுக்கு தாக்கணும்? உங்களுக்கு அமல்ராஜனை பற்றி தெரியாது. அவர் அவ்வளவு நேர்மையானவர், அவ்வளவு சாஃப்டாவர். தன்னுடைய உயிரை பணையம் வச்சு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நம்மெல்லாம் நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக, இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் பார்டரில், சைனா பார்டரில் போராடி இந்த நாட்டுக்காக உழைத்து விட்டு வந்த ஒரு மனுஷன். அவர் எப்படிங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாருன்னா எப்படி தாக்குவாருங்கிறேன். அதற்கு நல்ல வேலை போலீஸ்காரங்களே ஃபோன் பண்ணி மீடியாவை வர வச்சதுனால இன்றைக்கி நாங்கள் தப்பித்தோம். இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் அந்த பிரவீன் ராஜேஷ் சொல்கிறது தான் உண்மைன்னு ஆயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் அந்த 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 மீடியாவில் வந்திருக்க பதிவுகளெல்லாம் எடுத்து பாருங்கள். உள்ளே போனவுடனே இந்த விரதம் வெறி கொண்டு அவரை அடிக்கிறார். என்ன ஏதுன்னு கேட்கலைங்க, யார் எதுவுமே பேசலைங்க, அவர் எதுவுமே செய்யலைங்க, அவர் கிழிக்கலைங்க. அதை கிழிச்ச பையன் சுபா தான் கிழிச்சிருக்கான், அந்த வீட்டில் வேலை செய்கிற பையன் தான் கிழிச்சிருக்கான். இவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சும்மா தான் நிற்கிறார் அவர். புரியுதுங்களா? அடுத்தது அவர் அடித்து சட்டையை கிழித்து இழுத்துட்டு போகும்போது அவர் கன்று வந்து இங்கே வந்து இதில் இருக்குது, பாக்கெட்டில் இருக்குது, கன் பாக்கெட்டில் இருக்குது, பவுச்சஸில் இருக்குது. அவர் தான் சொல்கிறாரு கன்று இருக்குது எடுத்து தரேன் இருங்கன்னு. உள்ளே வச்சு தள்ளும் போது கன்று ஏதாவது ஆயிரும்னு என் இடுப்பில் கன்று இருக்குது எடுத்து தரேன்னு அவர் தான் சொல்கிறாரு. இப்போ என்ன கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கண்ணை வச்சு மிரட்டினாருங்கிறாங்க. இந்த வீடியோ எதுலேயாவது கண்ணை வச்சு அவர் வந்து போலீஸை மிரட்டுறது பதிவாயிருக்கா? யோசிங்க. எந்த மீடியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற சன் டிவியில் இந்த வீடியோ வந்திருக்கு, இன்றைக்கி இதில் வந்திருக்கு, புதிய தலைமுறையில் தந்தி டிவியில் வந்திருக்கு, பாலிமர் டிவியில் வந்திருக்கு, நியூஸ் 18 எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அது வந்திருக்கு, எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் அது வந்திருக்கு. அதில் எதுலையாவது ஒன்றில் அவர் கையில் கண் எடுத்து ஏதாவது செய்கிறாரா? இல்லை. சரி, கன்னை எடுத்து ஒருத்தரை மிரட்டணும்னா பவுச்சில் இருந்து அந்த கன்னை எடுக்கணும், எடுத்து அதை ஹாக் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ட்ரிகர் பண்ணணும். அதற்கான டூரியேஷன், கால அவகாசம் அந்த இடத்துல இருந்துச்சா? காணொலியில் பார்த்தீங்கன்னா கன் இருக்கு சொல்றாங்க. அது அவர் தாங்க சொல்றாரு. அவர் தானே சொல்றாரு என் கண்ணு உள்ள வச்சு தள்ளுறாங்க. தள்ளும் போது அவர் என் இடுப்புல கண்ணு இருக்கு, கண்ணை எடுத்துங்க இருங்க நான் எடுத்து தர்றேன்னு தான் சொல்றாரு அவர். புரியுதா உங்களுக்கு? அவர் ஏங்க உங்களுக்கு நீங்க நிறைய பேர் வந்து நீங்க வந்து முன்னாள் ராணுவ வீரர்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் ஒரு ராணுவ வீரர் இங்கே நின்று நான் முன்னாள், அதாவது அந்த படையோட நான் இன்சார்ஜ், எல்லை பாதுகாப்பு படையோட நான் இன்சார்ஜாக இருக்கேன், தமிழ்நாடு தலைவராக இருக்கேன். நீங்கள் என்ன கேளுங்க, நாங்கள் என்ன டியூட்டி பண்ணுறோம், என்ன செய்கிறன்றது. மீதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. அவர் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சொல்லிட்டாரு. அங்கே நடந்த ஆப்ரேஷனோட வேறு ஏதாவது கேட்கணுமா தான் கேட்கலாம். நீங்கள் சார் லைசன்ஸ் இல்லாமல் கன்று வைக்க முடியுமா? கொடுத்துருக்காங்க. எங்கே வேணா எடுத்துகிட்டு போகலாம். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இது இல்லை. ஐயா இருங்க நான் சொல்கிறேன். இது 2026 வரைக்கும் பதிவில் இருக்குது. சொல்லுங்கள், என்கிட்ட கேளுங்க. ஐயா 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 ஆவணங்கள் ஒரு நிமிஷம் இல்லைங்கய்யா, ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க. நேற்று அவரை கொண்டு போய் ப்ரொசீட் அந்த கோர்ட்டில் முன்னிறுத்துறதுக்கு கொண்டுக்கிட்டு வந்தபோது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அமல்ராஜ் பற்றி அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தார். இஸ் நைஸ் ஃபார் ஜென்டில்மேன். அவர் வந்து ஒரு கன்று நான் தான் அதுக்கு லைசன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன், நான் தான் கன்னை வாங்கி சப்மிட் பண்ணுவேன், நான் தான் திருப்பி கொடுப்பேன். அந்த கன்னுக்கு வந்து இந்தியா முழுவதும்
எங்கே வேணாலும் அவர் கன்னோட பயணிக்கிறதுக்கான லைசன்ஸ், அந்த லைசன்ஸ் 2 விதமாக கொடுப்பாங்க லைசன்ஸு. ஒன்று இந்தியா முழுசும் கொடுப்பாங்க, இன்னொன்று தமிழ்நாடுக்குள்ளே கொடுப்பாங்க. ஆனால் அமல்ராஜ் அவர்கள் வைத்திருக்கிற கன் இருக்குது பாருங்கள், அது இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் அவர் தன்னுடைய கன்னை தன்னுடைய செக்யூரிட்டிக்காக அவர் வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதற்கான லைசன்ஸு 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கு இருக்குது. அவர் ஒன்றும் இல்லீகலாக கன்னை வச்சுக்கிட்டு இல்லைங்க, அது ஒரிஜினல் கன்று. அது அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தபோது கூட காவல்துறைக்கு அவரே ஃபோன் பண்ணி, நான் வந்து தேர்தல் களத்துக்கு போகிறேன், என்னுடைய கன்னை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்லி கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைச்சிட்டு லெட்டர் வாங்கிக்கிட்டு போயிட்டு வந்து காவல்துறையிட்ட திரும்ப கடிதம் கொடுத்து கன்னை வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அமல்ராஜ் அவர்கள். அதனால் இதிலெல்லாம் நம்ம சந்தேகம் கொள்றதுக்கு அவசியமே இல்லை. புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு செய்தி சொல்கிறேன். அண்ணன் சீமான் வீட்டில் சமீபத்தில் பெட்ரோல் குண்டு வீச போகிறாங்கன்னு நாங்கள் 10 பேரை கைது செஞ்சோம், 4 பெட்ரோல் குண்டை அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் பாதுகாவலுக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கையில் அவருடைய உயிர் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு 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 கன்னை அவர் வச்சுக்காம எப்படி இருப்பார் சொல்லுங்கப்பா? இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அந்த வீட்டுக்கு இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆபத்து அவருக்கு வராதா? அப்போ அவர் அந்த தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கிற சட்டப்படியாக இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த கன்னை அவர் ஹோல்டு பண்ண மாட்டாரா? நான் கேட்குறேன். எப்படி அது வந்து ஆர்ம்ஸ் ஆக்டில் எப்படி வரும்? எப்படி அது தவறாக இருக்கும் சொல்லுங்கள்? அதனால் இது எல்லாமே பியூராக மாநில அரசு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு திட்டமிட்டு நடத்துகிற ஒரு மிக மோசமான சதி. இது மனித உரிமைக்கு எதிராக இருக்குது. அவங்க குடும்பத்தார் அதனால் இன்றைக்கி மனித உரிமை கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், இது வந்து தகவல் வந்து ஊடகத்துக்கு தெரிவிக்கிறதும் காவல்துறை தான், நான் அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதும் அவங்க தான். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது அவங்க வந்து பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கல. காவல்துறை ஊடகத்துக்கு சொன்னது எதுக்குன்னா, அதை நாங்கள் வந்து சீமான் மீது ஒரு பாலியல் வழக்கு சம்மந்தமாக அவர் நேருக்கு நிற்க வரணும்னு சொல்லி நாங்கள் ஒட்ட போகிறோம், அதை எடுத்து நீங்கள் சீமானை அவமானப்படுத்துங்க, சீமானை இழிவுபடுத்துங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் வர வச்சாங்க. ஆனால் அது இப்படி இந்த குறிப்பிட்ட நான் வந்து மனநோயாளி என்று சொல்லுகிற அந்த பிரவீன் ராஜேஷ் அவர்கள் இப்படி குறுக்கடா, இப்படி மோசமாக இப்படி நடந்துக்குவார்னு அவங்க எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்குன்னா, இந்த ஊடகங்கள்லாம் வந்தது நல்லது அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று தாங்க, இதுக்கு வந்து யாரெல்லாம் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? மாநில காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும். அடுத்தது மாநில காவல்துறை தலைவர் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும். அடுத்தது இந்த சென்னை நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கமிஷனர் ஐயா மன்னிக்கணும் அருண் அவர்கள் இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும். இவங்க 3 பேர் தான் பொறுப்பேற்கணும். இவங்களை மீறி அவர் தன்னிச்சையாக செயல்பட்டிருந்தா ஒன்று துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்க, பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் கொடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுங்க. உங்களை மீறி உங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தா, நீங்கள் சொல்லி தான் நடந்துச்சு, இது அரசியல் பண்ணுறீங்க நீங்கள், அதில் சீமான் வீடு பூந்து அடித்து தூக்கிட்டு வான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். மகிழ்ச்சி. ஏன்னா நான் களஞ்சியம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்.